நம்ம தியேட்டர் ரிலீஸா இருக்கு திரைப்படத்தை, ராமன் லீலா திரைப்படத்துக்கு உள்ள போய் அப்படியே பார்க்குறேன். அப்படியே பார்த்த உடனே அப்படியே ஷாக்குங்க. ஐய்யய்யோ! ஏன் இப்படி ஷாக் ஆகுதுன்னா, டபுள் ஆக்குபன்சி படத்தோட அப்படியே ஜெராக்ஸ் காப்பி. ஜெராக்ஸ் எப்படி இருக்கும்? இந்த பக்கம் உள்ள விட்டா, அந்த பக்கம் அப்படியே சர்ருன்னு வரும் பாருங்க ஜெராக்ஸ். அந்த மாதிரி வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தை. அதாவது டபுள் ஆக்குபன்சி திரைப்படத்தை யாராவது பப்ளிக் ஜனங்க ஆடியன்ஸுக்கு யாராவது பார்க்காம இருந்திருந்தாங்கன்னா, இந்த திரைப்படத்தை ராமன் லீலா திரைப்படத்தை ஒரு புதுமையான கதை, புதுமையான கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ள பார்த்தா ஐயோ அப்படியே ஆடிட்டா கைச்சிங்க. ஐயோ தாத்தா, ஐயோ என் காசே போச்சே, என் காசே போச்சே, என் காசே போச்சே அப்படின்னு சொல்லி ஆடிட்டாக்கே வந்துச்சு. அப்படி இந்த திரைப்படத்துல என்னதான் சொல்ல வந்தா நினைக்கிறீங்களா? இந்த திரைப்படத்தோட கதை முழுசா என்னன்னு பார்க்க பண்றேங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோ மறக்காம முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வணக்கம், நான் உங்கள் யூடியூப் சூப்பர் ஸ்டார் விஜி. இன்னைக்கு தியேட்டர் ரிலீஸா இருக்கும் திரைப்படம் ராமன் லீலா திரைப்படத்தோட திரைவிமர்சனம் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த திரைப்படத்துல பிளியோராஜ், சேட்டன், முனிஷ்காந்த், வாத்திகா மற்றும் பல நடிச்சு வெளியிருந்திருக்கும் திரைப்படம் ராம் அண்ட் லீலா படத்தோட திரைவிமர்சனம் தான் இனி நம்ம பார்க்க போறோம். இந்த திரைப்படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் ராமச்சந்திரன் கண்ணன். இந்த திரைப்படத்தோட தயாரிப்பு ரவீந்திரன். இந்த திரைப்படத்தோட இசை அங்கித் மேனன். இந்த திரைப்படத்தோட கதை பார்த்துருவோம். சுருக்கமாக பார்த்துலாம் கதையை. அதாவது கதாநாயகனுக்கு வயசு அதிகமாகினே வருது. ஆனால் கதாநாயகன் வந்து எந்த பொண்ணை பார்த்தாலும் பிடிக்கலன்றாரு. கல்யாணம், அதாவது இவரை நிறைய பேருக்கு பிடிக்கலன்றாங்க. இவர் வேலை செய்கிற இடத்துல நம்ம லவ் பண்ணியாவது கட்டிப்போம் அப்படின்னு சொன்னாலும் இவருக்கு லவ் பண்ணுற அளவுக்கு டேலண்ட்டும் இல்லை. ஏதாவது ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு லவ் அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு வந்து லவ் சொல்றதுக்கு தயக்கம், பதட்டம். அதாவது பொண்ணுங்கிற இப்போ இருக்க 2K கிட்ஸ் இருக்க பொண்ணுங்க வந்து இருக்கிற ஃபாஸ்ட்னஸ்க்கு கதாநாயகன் வந்து மூவ் பண்ணவே முடியல. ஏன்னா அவர் தப்பா சொல்லல பெண்களை. சில பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தவொன்னே லவ்னுவாங்க. சில பேர் எடுத்தவொன்னே வந்து பெண்கள் வந்து கட்டிலுக்கு போயிட்டு தான் கல்யாணமேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இப்போ மாறி வருது. ஆனால் கதாநாயகன் அவரை பொறுத்த வரைக்கும் நான் எந்த பெண்ணையும் பார்த்ததில்லை, தொட்டதில்லை, ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்காரு. உண்மையிலேயே நீ பெஸ்டாடா அப்படின்றாங்க. ஆனால் கதாநாயகனுக்கு வந்து எந்த பொண்ணு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இதில் வேற ஒரு என்னன்னா, கதாநாயகனோட அப்பா சேட்டன். அவங்க 2 பேருக்குமே என்ன காரணம்னு நமக்கும் தெரியாது, பார்க்குற ஆடியன்ஸுக்கும் தெரியாது. அவங்க 2 பேருக்குள்ள என்னதான் பிரச்சனை, அவங்க 2 பேரும் பேசவே மாட்டாங்க. லாஸ்ட் மூமெண்ட்ல பேசுறாங்க அப்புறம் கதை. அவங்க எதனால பேச மாட்டாங்கன்ட்டு நமக்கும் தெரியாது, நடிச்ச அவங்களுக்கும் தெரியாது. அப்படிதான் வச்சிருக்காங்க திரைப்படத்துல. இந்த திரைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா, எப்படியாவது நம்ம லவ் பண்ணி கட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு உடனே வராரு. அந்த ஃப்ரெண்டோட பேரும் ராம் தான். ஓகேங்களா? கதாநாயகனோட முழு பேர் ராகவன் சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து இவனோட முழு பேர், இவனோட ஃப்ரெண்டு ராம்னு ஒருத்தர் ஃப்ரெண்டாக வந்து பழகிறாரு. நீ வந்து எல்லா இடத்துல ட்ரை பண்ணிட்ட. கோயிலில் பார்த்துருப்ப, பீச்சில் பார்த்துருப்ப, ஐடி கம்பெனியில் பார்த்துருப்ப, எங்கெங்கேயோ பார்த்துருப்ப. ஆனால் வந்து நீ ட்ரெயினில் பார்த்துருப்ப, மெட்ரோவில் பார்த்துருக்க, லோக்கல் ட்ரெயினில் பார்த்துருக்கியா மச்சான் அப்படின்னு கேட்பான். ட்ரெயினில் மச்சான், லோக்கல் ட்ரெயினில் நான் பார்த்தே இல்லையடா. லோக்கல் ட்ரெயினில் நம்ம போகிறோம், பொண்ணை பார்க்குறோம், காதலிக்கிறோம், குடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான் அவன் ஃப்ரெண்டு கேட்ட ஒன்று போகிறான். ஆனால் அவன் ஃப்ரெண்ட் வந்து ட்ரெயினில் வரமாட்டான். அந்த கதாநாயகியை பார்த்தோன்னே அவனுக்கு பிடிச்சி போய்க்குது. எப்படியாவது காதலை சொல்லணும்னு போகிறாரு. அவளே வந்து கை கொடுத்து, உங்கள் பேர் எனக்கு ராமன் தெரியும், 2 மாதம் இல்லை 2 மாதம் 6 நாளாக நீங்கள் வந்து என்னை நீங்கள் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேர் லவ் பண்ணுறாங்க, கட்டிக்கிறாங்க. ஆனால் கதாநாயகிக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. கதாநாயகி நான் 6 மணிக்கு மேலே எங்கேயுமே யாரும் நான் மீட் பண்ண மாட்டேன், தியேட்டருக்கு வரமாட்டேன், உங்கள் கூட எங்கேயும் போக மாட்டேன், 6 மணி ஆனால் நான் வீட்டுக்கு போயிடுவேன், என் குடும்பத்தில் இருக்கவங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக வளர்த்துருக்காங்க அப்படின்னாங்க. இப்படிப்பட்ட இந்த காலத்தில் ஒரு பொண்ணு சிட்டு எனக்கு தெரியலையே, அப்படிப்பட்ட சிட்டான பொண்ணாப்பா அப்படின்றான். ஆனால் இந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான், நைட்டில் மட்டும்தான் வரான், பகலில் வரமாட்டான். என்னதான் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கதாநாயகன் வந்து ரொம்ப யோசிக்கிறான். கடைசியில் பார்த்தா இந்த திரைப்படம் டபுள் ஆக்குபன்சி திரைப்படத்தை வந்து யாரும் மறந்துருக்க மாட்டாங்க. டபுள் ஆக்குபன்சி திரைப்படம் வந்து சமீர கொஞ்ச காலமாக தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஜஸ்ட் ஒரு 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் கிட்ட இருக்கும், 1 மந்த் கிட்ட இருக்கு அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி. அந்த திரைப்படத்தை பார்த்தவங்க இந்த திரைப்படம் ராமன் லீலா திரைப்படத்தை பார்த்தாங்கன்னா ஒவ்வொருத்தரும் உள்ள ஸ்க்ரீனில் போனவங்க பணத்தை செலவு பண்ணி வந்துட்டு ஷாக் ஆகிடும். படம் நல்லா இருக்கு, காமெடியாக இருக்குது, அது அப்புறம். ஆனால் சேம் கதை, சேம் கண்டென்ட். ஏன் சேம் கண்டென்ட் சொல்கிறேன்னா, டபுள் ஆக்குபன்சி திரைப்படத்தில் வந்து வேற ஒரு மூலமாக கதை சொல்லியிருப்பாங்க. அதாவது காலையில் ஆனால் பொண்ணாம் ஆயிடுவான், ராத்திரி ஆனால் பையனாம் ஆயிடுவான்.
இப்படி தான் இந்த கதை இருக்கும். அந்த கதை அப்படிதான். சேம் இதுவும் அப்படிதான். கதாநாயகி காலையிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் பொண்ணு. 6 மணிக்கு மேலே அவங்க கூட கதாநாயகி, அதாவது ராம் கூட பழகிற இன்னொன்று ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டு தான் 6 மணிக்கு மேலே ஃப்ரெண்டு. அதனால தான் இவங்க 2 பேரும் நைட்டில் வர மாட்டாங்க. அந்த ராம் வந்து விடிஞ்ச உடனே சல்லுன்னு பொண்ணு போட்டுருப்பான், ஜமான் ஃபைன் ஆகிடுவான். இது எதுக்கு அது? இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்தனா இல்லையா கேட்டால் வந்து ஏலியன்றாங்க. ஏலியன் இதில் வந்து நான் வம்சத்தில் சேர்ந்தவன், அதனால் இப்படி மாறிட்டேன்றாங்க. அதில் டபுள் ஆக்குபன்சி திரைப்படத்தில் வேற விதமாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 2 படத்தோட கண்டென்ட்டு சேம், ஒரே கண்டென்ட்டு. அதனாலேயே இந்த திரைப்படம் வந்து ராமன் லீலா வந்து நிறைய பேர் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த திரைப்படத்தை தெரியாமல் தான் உள்ளே போயிட்டேன்னு. அதாவது டபுள் ஆக்குபன்சி திரைப்படத்தை பார்க்காதவங்க இந்த திரைப்படத்தை பார்த்தாங்கன்னா ராமன் லீலா வந்து ஒரு புதுமையான கதைன்னுவாங்க. அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. கதாநாயகி கொடுத்த கதாபாத்திரம் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி கதாநாயகன் நல்லா நடிச்சிருக்காரு. சிவன் கார்த்திகேயன் மாதிரி ஒரு ஹேங்கராக வந்திருக்காரு உள்ள. அதே மாதிரி நம்ம நடிகன் ஆயிடலாம், சிவன் கார்த்திகேயன் மாதிரி ஹீரோ ஆயிடலாம் நினச்சி ஒவ்வொருத்தரும் வராங்க. அது கடவுளோட செயல், மக்களோட இது, அவர் தலையெழுத்தில் எழுதியிருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம சிவன் கார்த்திகேயன், எல்லாமே சிவன் கார்த்திகேயன் ஆக முடியாது. ஓகேங்களா? ஸோ இவரும் அவரை மாதிரியே ட்ரை பண்ணியிருக்காரு. நகைச்சுவையே கொஞ்சம் டச் பண்ணியிருக்காரு. நல்லா ரசிக்கிறமாக தான் இருக்குது. பட் நம்ம சிவன் கார்த்திகேயன் சொல்ல முடியாது. ஸோ இந்த திரைப்படத்தை எந்த அளவுக்கு ஓடுத வச்சு தான் நம்ம இருக்குது. டைரக்டர்ஷன் நல்லா பண்ணிக்காரு. சினிமா ஃபோட்டோகிராஃபர், சினிமா இந்த படத்தோட மேக்கிங் எல்லாமே நல்லா இருக்குது. இசை ஓகே பரவாயில்ல, ரொம்ப சூப்பர் சொல்ல முடியாது, ஓகே பரவாயில்ல, அந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? படம் போர் அடிக்காமல் ஓடுது. ஒரு 2 ஹவர் 10 நிமிஷம் படம் தான். ஸோ 2 நல்லா ஃபாஸ்டாக ஓடுது படம். சேட்டனோட கதாநாயகன் அப்பா கதை பார்த்து ரொம்ப அழகாக நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ டபுள் ஆக்குபன்சி திரைப்படத்தை யாராவது பார்த்துருந்தீங்கன்னா இந்த திரைப்படத்துக்கு போகாதீங்க. இந்த டபுள் ஆக்குபன்சி திரைப்படத்தை யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா ராமன் லீலா இந்த வாரம் தியேட்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டு தியேட்டரில் போய் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே. வணக்கம்.